கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவன் எந்த காலத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். ஆதியும் அந்தமும் எல்லாமுமாக இருக்க. நாம் கடைசியாக யோசுவாவின் பகுதியை நாம் முன்னுரையை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் நற்செய்தியின் சத்தம் மூலமாக உங்களோடு பேசுகிறதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம கடந்த பகுதியில் பார்க்கும்போது யோசுவாவின் முன்னுரையை குறித்து பார்த்தோம். மோசே இறந்த பிறகு யோசுவாவோடும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் மோசேவுக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். மோசே என்ன கற்றுக் கொடுத்தானோ அதன்படியே கீழ்ப்படிய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை வலது இடது புறமாக விலகாதிருப்பாயாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு முழு கவனத்தோடும் அதனை இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு என்று சொல்கிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. எழுதியிருக்கிறபடியே செய்ய கவனமாயிரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க செய்வாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று யோசுவாவோடு பேசுகிறார். இப்பொழுது இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றார்கள்? யோசுவாவிட்ட, நாங்கள் மோசேவோடு இருந்ததை போல உமக்கும் கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து அதன்படி நடக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு எதிராக பேசுகிற யாராக இருந்தாலும் அவன் கொல்லவே பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது யோசுவா 2 ஒற்றர்களை என்ன செய்கிறாருன்னா எரிகோவுக்கு அனுப்பி அந்த தேசம் எப்படி இருக்கிறது, நமக்கு சாதகமாக இருக்கா இல்லையான்னு சொல்லி 2 பேரை அனுப்புகிறாரு. அனுப்பிய அந்த 2 பேர் ராகாப் என்கிற ஒரு வேசியின் வீட்டுக்குள்ள போகிறார்கள். அங்கேயும் தங்கி விடுகிறார்கள். இந்த விஷயத்தை தெரிந்த எரிகோவின் ராஜா என்ன செய்கிறார் என்றால், அவர்களுடைய வீரர்களை அனுப்பி ராகாப் என்கிற வேசியின் வீட்டிற்கு அனுப்பி, இங்கே வந்திருக்கிற 2 ஒற்றர்கள் நம் நாடு முழுவதும் வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள், அதனால் அவர்களை வெளியிலே அனுப்பு என்று கேட்கிறார். ராகாப் என்கிற அவள் என்ன செய்கிறார் என்றால், ஆமாம், நீங்கள் சொல்லியதை போலவே 2 பேர் வந்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் யாரோ எங்கிருந்து வந்தார்களோ எப்படிப்பட்டவர்களோ எனக்கு தெரியாது, அவர்கள் அப்போவே இங்கிருந்து கிளம்பி போய்விட்டார்கள், நீங்கள் போய் இப்பொழுதும் அவர்களை போய் பிடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த ராகாப் என்கிறவள் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை இருவரையும் காட்டி கொடுக்காமல் ஒளித்து வைக்கிறார். ராகாப் இஸ்ரவேலர்களுடைய சூழ்நிலையை முழுவதும் அறிந்து கொண்டவளாக தெரிகிறது. எப்படின்னு சொன்னால், எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அங்கிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரம் வழியாக கடந்து வந்தார்கள். அந்த நேரத்தில் தேவன் இஸ்ரவேலர்களோடு இருந்து அந்த தண்ணீரை வற்றி போக பண்ணி தரைப்பகுதியிலேயே இஸ்ரவேலர்கள் கடந்து வந்தார்கள் என்பதையும், எமோரியரின் 2 ராஜாக்கள் சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். இதனால் உங்களுடைய தேவனே சிறந்த தேவன், அவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஒரே தேவனாக இருக்கிறார். ஆகையினால நான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உதவியை செஞ்சுருக்கிறேன். அதனால் நீங்கள் தகப்பனுடைய குடும்பத்தாருக்கும் என் தாய்க்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் என்னுடைய சகோதரிக்கும் நீங்கள் சாவு வராதபடி எங்களை உயிரோடு காப்பாற்றுவேன் என்று நீங்கள் ஒரு உறுதிமொழியை கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 ஒற்றர்களிடம் கேட்கிறார். அந்த 2 ஒற்றர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சரி, நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள், நாங்கள் இந்த எரிகோவை கைப்பற்றும் நாளிலே உங்களை கண்டிப்பாக நிச்சயமாக காப்பாற்றுவோம். அதற்கு அடையாளமாக நீ என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு சிகப்பு கயிறை நாங்கள் ஏறி வரும்பொழுது நீ எப்படி உதவி செய்தாயோ அதே ஜன்னலிலே சிகப்பு கயிறை நீ கட்டிவை. நாங்கள் வரும்பொழுது உன்னையும் உன்னுடைய குடும்பத்தார் அனைவரையும் உயிரோடு காப்பாற்றுவோம். அதற்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை சொல்கிறாங்க.
நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போகும் வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் உன்னால் வரக்கூடாது. அப்படி உன்னால் வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் உனக்கு சொன்ன அந்த உறுதிமொழி ஒரு நிபந்தனையின் பேரில் நாங்கள் இதை செய்கிறோம். நீயும் இந்த உறுதிமொழியை காத்து கொண்டு எங்களை யாருக்கும் காட்டி கொடுக்காமல் இருக்கணும் என்று ஒரு நிபந்தனையை வைக்கிறார்கள். அதே போல ராகாப்பும் ரகசியத்தை ரகசியமாகவே வைத்துக் கொள்கிறார். இவர்களும் இந்த 2 ஒற்றர்களும் அந்த நாட்டிலிருந்து மீண்டும் யோசுவாவிடத்திற்கு போய் சேருகிறார்கள். அங்கே போய் சேர்ந்த பிறகு யோசுவாவிடத்தில் நாம் பார்க்க போன அந்த எரிகோ நகரம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நகரமாக இருக்கிறது. நாம் தாராளமாக அங்கே போய் நாம் என்ன பண்ணலாம், அந்த நாடுகளை நாம் வெற்றி கொண்டு நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அந்த 2 ஒற்றர்கள் எரிகோவை பற்றி முழு விவரத்தையும் யோசுவாவினிடத்தில் சொல்கிறார்கள். இப்போது யோசுவா இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு ஒரு அறிவுரையை கூறுகிறார். நாம் எப்படி இந்த யோர்தான் நதியை கடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், சில முக்கியமான அறிவுரை, ஒரு குறிப்புகளை அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்கிறார். 3 நாட்களாக யோர்தானின் நதிக்கரையில் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யோர்தான் நதியை கடக்கிறதுக்கு முன்பதாக இஸ்ரவேலர் ஜனங்கள் என்னென்ன முக்கியமான காரியத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி யோசுவா தன் ஜனங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களுக்கும் உங்களுக்கும் 2000 முழம் அடி இடைவெளி விட்டு நடக்கணும். எந்த ஒரு காரணத்திற்கும் இந்த இடைவெளியை நீங்கள் மீறக்கூடாது. ஏனென்றால் இந்த போகிற பாதையானது இதற்கு முன்னதாக நீங்களும் நானும் யாருமே இந்த பாதையில் போகாதது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய சொல் பேச்சு நாம் கேட்கும்போது நாம் இன்று பெரிய ஒரு அற்புதத்தை காணப்போகிறோம். ஆகையினால நீங்கள் எல்லோருமே உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனுக்கு முன்பதாக பயமும் பக்தியும் கொண்டு இருக்கிறவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதை தேவன் யோசுவாவோடு சொல்லியிருந்தார். கர்த்தர் யோசுவாவினிடத்தில், நான் மோசேயுடனே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன், எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை நான் மேன்மைப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லுகிறார். யோர்தான் நதி எப்படிப்பட்ட நதி என்று சொன்னால், பெரும் இரைச்சலும் பெரும் நீரும் சத்தமும் ஓயாமல் வந்து கொண்டிருக்கிற ஒரு நதி. இப்போது யோசுவாவின் தலைமையில் நதியின் கரையில் நிற்கிறார்கள். கர்த்தர் யோசுவாவினிடத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகிற ஆசாரியர்கள், நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்பொழுது யோர்தானில் நில்லுங்கள் என்றார். யோர்தான் நதி பெரும் அலைச்சலும் பெரும் நீரும் சத்தமும் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதி. இப்போது யோசுவாவின் தலைமையில் நதியின் கரையில் நிற்கிறார்கள். கர்த்தர் யோசுவாவினிடத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியர்களை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் பொழுது யோர்தானில் நில்லுங்கள் என்று சொல் என்றார். ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், கானான், ஏத்தியர், ஏவியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் இவர்களை நமக்கு முன்பதாக துரத்தி விடுவார் என்பதை நினைவில் கொள்வதற்கு அடையாளமாக உடன்படிக்கை பெட்டியை யோர்தானில் போகிற பொழுது 12 கோத்திரத்தில் ஒவ்வொருவராய் நாம் தெரிந்தெடுத்து கொண்டு பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நதியின் தண்ணீர் தன் கால்களில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற நதி எங்கும் ஓடாமல் மலை போல ஒரு குவியலாக நிற்கும் என்றார். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நதியின் தண்ணீர் தன் கால்களில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற நதி எங்கும் ஓடாமல் மலை போல ஒரு குவியலாக நிற்கும் என்றார். ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் அல்லாத வெட்டாந்தரையிலே நடக்கிறார்கள். எரிகோவை நோக்கி நடந்து செல்கிறார்கள். ஜனங்கள் எல்லோரும் யோர்தானை கடந்து தீர்த்து போகும்போது 12 கோத்திரத்தில் ஒருவர் முன்வந்து உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்களண்டிலே 12 கற்களை எடுத்து உங்களோடு எடுத்துக்கொண்டு இன்று இரவு நீங்கள் தங்கும் இடத்தில் வையுங்கள் என்று கட்டளை இடுகிறார்.
அதே போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோர்தான் நதியின் நடுவிலே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நிற்கிற ஆசாரியர்களுடைய கால்கள் அண்டையில் இருக்கிற 12 கற்களை, அந்த யோர்தான் நதியிலே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியருடைய கால்கள் அண்டையில் இருக்கிற 12 கற்களை எடுத்துக்கொண்டு கரையை கடந்து வருகிறார்கள். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகின்ற ஆசாரியர்களுடைய கால்கள் அண்டையில் இருக்கிற 12 கற்களை அவர்கள் கால் வைத்திருக்கிற இடத்திலே ஒரு அடையாளமாகவும் வைக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் அனைவரும் அந்த யோர்தான் நதியை கடந்து வெளியிலே வருகிறார்கள். வரும் வரை உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தானின் நதியின் நடுவிலே நிற்கிறார்கள். ஆசாரியர்கள் நிற்கிற அந்த இடத்திலும் 12 கற்களை நாட்டுகிறார்கள். யோர்தான் நதியின் நடுவில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் எல்லாருமே கரையை கடக்கிற வரைக்கும் அந்த யோர்தான் நதியிலே நடுவில் நிற்கிறார்கள். இப்போது இஸ்ரவேலர் ஜனங்கள் முழுவதுமாக அந்த யோர்தானின் நதியை கடந்து வெளியிலே வருகிறார்கள். எல்லா ஜனங்களும் கரையை கடந்து உடன்படிக்கை பெட்டியும் யோர்தானை கடந்து வந்தது. அந்த நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தியிருக்கிறார். இஸ்ரவேலர்கள் அனைவரும் யோர்தான் நதியை கடந்து வருகிறார்கள். உடன்படிக்கை பெட்டியை சுமர்ந்த லேவியர்களான ஆசாரியர்களும் யோர்தானை கடந்து வந்து விடுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியானது தேவன் மோசேவுக்கு எப்படி அவரோடு கூட இருந்து அவனை பெருமைப்படுத்தினாரோ அதே போல யோசுவாவையும் சகல இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியை பார்த்த இஸ்ரவேலர்கள் அனைவரும் மோசேவுக்கு எப்படி பயந்து அவனுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அதே போல யோசுவாவுக்கும் கீழ்ப்படிந்து அவன் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் அவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்தார்கள் என்று நம்முடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. இப்பொழுது கர்த்தர் சொன்னபடி ஆசாரியர்கள் கரையேறுகிறார்கள். ஆசாரியர்களின் உள்ளங்கால் கரையில் ஊன்றின போது யோர்தானில் தண்ணீர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி, பழைய நீரோட்டத்திற்கு திரும்பி, அலை கடலென மலை போல் ஓங்கி வருகின்ற அந்த நீரோட்டமானது கரை புரண்டு ஓடுகின்றது. இப்பொழுது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்ரவேலர்கள் அந்த கரையை கடந்தவுடன் ஓரிடத்திலே முகாமிட்டு தங்குகிறார்கள். முகாமிட்டு தங்குகிற அந்த இடத்திலே யோர்தான் நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட 12 கற்களை அந்த இடத்தில் நாட்டி அதை அங்கே கட்டுகிறார்கள். அந்த இடத்திற்கு ஞாபகமாக, இதோ தேவன் நம்மோடு இருந்தார், இந்த இடத்தை கடந்து வரும்படியாக கர்த்தர் செய்த இந்த பெரிய காரியத்தை நாமும் நம்முடைய பின் வருகின்ற தலைமுறைகள் இதை அறிந்து கொள்ளும் விதமாக இருக்க வேண்டும் என்று யோசுவா அவர்களுக்கு போதித்து அதன்படியே அந்த இடத்திற்கு நட்டு அந்த இடத்திற்கு கீழ்கால் என்று பெயர வைக்கிறார்கள். அடுத்தபடியாக கானானியரின் இருதயம் சோர்ந்து போனதும் விருத்த சேதனம் பஸ்கா பண்டிகை. யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேலர்களை எப்படி வழி நடத்தினார் என்கின்ற ஒரு செய்தியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.